முன்னதாக நடிகர் ஜெயம் ரவியுடைய காதலி கெனிஷா ஜெயம் ரவி அவர்களை விட்டு பிரிவதாக ஒரு நீண்ட வீடியோவில் தெரிவிச்சாங்க. நான் தான் குடும்பத்தை கலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கை எனக்கு மிகவும் மோசமானதாக தெரியுது. எப்போதும் வெறுப்பையே சுத்திட்டு இருக்கேன். இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எனவே இந்த வாழ்க்கையில இருந்து நான் வெளியேறுகிறேன். நான் நிம்மதியான வாழ்க்கையை தேடி போறேன். சென்னையை விட்டே செல்றேன் அப்படின்னு ஜெயம் ரவியுடனான வாழ்க்கை முறித்து கொண்டதை ஒரு வீடியோ மூலம் தெரிவிச்சாங்க. இதனடுத்து இன்று நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் பரபரப்பாக பிரஸ் மீட் ஒன்றை கொடுத்திருக்காரு. ஆமாங்க, இந்த பிரஸ் மீட்ல கெனிஷா தன்னை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்னும் தன்னுடைய மனைவி மற்றும் மனைவியுடைய குடும்பத்தார் மிகவும் மோசமாக என்ன சித்திரவதை செய்து வாழவே விடாமல் தினம் தினம் சாகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் மனமுடைந்து கத்தி கதறி அழும் வீடியோ சோசியல் மீடியாக்கள் வழியாகி செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. மேலும் இது ஒட்டுமொத்தத்திற்கும் காரணம் என்னுடைய மனைவிக்கு சப்போர்ட் பண்ற அந்த மூன்றெழுத்து நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வேற யாருமே இல்ல, குஷ்பு அப்படின்னு அனைவருக்குமே வெளிப்படையாக தெரியும். அதனை மறைமுகமாக ஜெயம் ரவி அவர்கள் கூறியிருக்காரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு பலருமே ஆறுதல்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க வேளையில முன்னாள் நடிகரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் ரவி மோகன் அவர்களுக்கு ஆறுதலாக பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.